நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடையிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறார். சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்கள். சிம்ம ராசி மார்ச் மாசம் முழுவதுமாக அஷ்டம சனி ஆரம்பம். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்க சாதாரண மிடில் கிளாஸா இருக்கிறாங்கன்னா அவங்கதான் படாத பாடுபடணும். பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் எவ்வளவோ நான் முயற்சி பண்றேன் சாமி, எதுவுமே எனக்கு நடக்கல, எல்லாமே தலைகீழ நடக்குது அப்படின்னு இந்த சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்து அஷ்டம சனி ஆரம்பம். அதோட கூட ராசியில் இருக்கக்கூடிய கேது, குறிப்பா இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது குடும்பம் தான். வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பார். அவர் ஏதோ ஒரு பெங்களூர்ல இருப்பாரு, இல்ல வெளிநாடுகள்ல இருப்பாரு, துபாய் போன்ற நாடுகள்ல ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து சமைப்பாரு, வெளி மாநிலங்களுக்கு சமைப்பார். குடும்பம் இங்க கஷ்டப்பட்டு இருக்கும். கணவன் ஒரு இடமாக, குடும்பம் ஒரு இடமாக. அப்ப அதெல்லாம் அந்த பிரிவுகள் நிறைய சிம்மராசி அன்பர்கள், அதுவும் குறிப்பா ஆண்கள் அல்லது பெண்கள் கால் பண்ணது உண்டு. இந்த மாதிரி சமயம் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, இல்லைன்னா 6 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டோட போய் செட்டில் ஆயிட்டாங்க, மாமனார் மாமியார் உன் வீட்டுக்கு போ, வீட்டுக்காரோட போய் வாடகைக்கு போல அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, உன் இஷ்டமா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறாங்க. முதல்ல பொண்ணை பெற்றவங்களுடைய அம்மாவுக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க கணவனோட சேர்ந்து தானே வாழ்றீங்க, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் வாழ்ந்தீங்க, அப்போ உங்க பெத்த பொண்ணை மட்டும் வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? நீ கிளம்ப, முதல்ல உங்க வீட்டுக்கு அவங்க கணவனோட போய் வாழப்போ சொல்லி அனுப்போனாமா. பொண்ணை கூப்பிட்டு வீட்டுல வச்சுக்கிறது என்னமா பழக்கம்? பொண்ணு எதுக்கு பிறந்திருக்கிறது? வாழ்க்கையை வாழ வேணாமா? நிறைய சிம்மராசி என்பவர்கள், அதுவும் குறிப்பா இந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க, மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம் எப்படியாவது தப்பிச்சுக்கோ, சண்டை இருக்கும் தப்பிச்சுக்கோ. காரணம் ராசியில் இருக்கக்கூடிய கேது. ராசியில் இருக்கக்கூடிய கேது புத்தி மாத்தி வேலை செய்யும், மைண்ட் வேற மாதிரி வேலை செய்யும். கேது பிரிவு சார், இதுல நாகரீகமா ரொம்ப
ஜென்டலா நாம சொல்லணும் அப்படின்னாக்கா, வேலை கிடைச்சி வேலைக்காக வெளியூர் போயிட்டாங்கன்னா தப்பிச்சுட்டாங்க. ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல குடும்பம் பண்றாங்கன்னா நித்தியம் சண்டை தான். அப்ப அதை போல குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால், இல்லைன்னா கணவன் மனைவி ஒரே இடத்துல சேர்ந்துதான் இருக்க சாமி, அவ குடும்பத்துல அதிகமா சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, வீட்டுல நிம்மதி பிறக்கும். ரொம்ப கவலைப்படாதீங்க, வீட்டுல நிம்மதி பிறக்கும், வீடு சுபிக்ஷமா இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டுல ஏதேனும் ஒரு சுத்தபத்தமா ஏதேனும் ஒரு யாகம் வளர்த்தி பாருங்க, ஒரு சுதர்சன ஹோமம், திருஷ்டி துர்கா ஹோமம், அந்த மாதிரி ஒரு யாகம் வளர்த்தி பாருங்க. நியர்பையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க. அப்போ வீட்டுல ஒரு யாகம் வளர்த்துறீங்கன்னாக்கா அந்த நெருப்பு புகையில அந்த பேட் பாக்டீரியாஸ் எல்லாம் காலியாயிடும், துவம்சம் பண்ணிடலாம். வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வளரும். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை, வறுமையினால் வரக்கூடிய கொடுமை, அப்புறம் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, மன குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரிவு, இதெல்லாம் ஃபேமிலியில இருக்கு. பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது, பிள்ளைங்க அடங்க மாட்டேங்குது சாமி, உடைய பொண்ணு திமிரு பண்ணது, இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லுது சாமி, பையன் இப்படி பண்ணிட்டான் சாமி, பசங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுது, சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது, பசங்க பேசாம இருக்கிறது, அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக மாறிவிடுவது, ஒரு பையனை வசதியா ஒரு பையனை ஒண்ணு இல்லாம பண்றது, அதுல பாகப்பிரிவுல வேறுபாடுகள், மனசு வேறுபாட்டு காட்டுவது. அப்ப இதுல எந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு தான் சரியில்லை, தம்பிக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ வராதன்ட்டாங்க சார், நானே எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இதெல்லாம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் பேசுவது. அப்ப அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள், தொழில் செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, பழக்கக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனக்கசப்புகள், மன வெறுப்புகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள் ஏற்படுமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, இதெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய காலம், எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய காலம். அப்ப அந்த மாதிரி குடும்ப கஷ்டம், குடும்ப வறுமை, வருமானம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த வருமானம் வரக்கூடிய காலம். வறுமை நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், வீட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், பசங்க சொல்ற பேச்ச கேட்கும், கால பைரவர் வழிபாடு கை கொடுக்கும். அதனால்தான் அந்த நான் உங்களுக்கு சொன்னது, சுதர்சன ஹோமம் பண்ணுங்க, இல்லைன்னா துர்கா ஹோமம் பண்ணுங்க, இல்ல நீங்க கேளுங்க, போன் போட்டு கேளுங்க, நான் என்ன மாதிரி செய்யலாம் சாமின்னு கேளுங்க, ஒரு வாட்டி ஜாதகம் பாருங்க. அப்போ இந்த மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அஷ்டம சனி ஆரம்பம். ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது என்ன வேலை செய்யறவங்களாக இருந்தாலும், உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கலாம், ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கலாம், அப்ப எது பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முறை உங்க ஜோதிட ஆலோசனை பெற்று, இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்குது, அதுக்கு முன்பாக ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு சிம்ம ராசி அன்பர்கள்.